மயிலு போய் வேலையிலயும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு மளிகை கடையிலேருந்து ஜாமான் வருது. ஹாலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்குன்னு தெரியலையே! இந்த டைமுக்கு வந்து யாரோ ஹாலிங் பெல் அடிக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் போய் கதவ நிக்கிறாங்க. அப்போ பார்த்தா பழனி வந்து மளிகை ஜாமான் கொண்டு வந்திருக்காங்க. "என்னப்பா நீ எங்க இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தான் கேட்குறாங்க. "இல்ல இங்க எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் இந்த வீட்ல மளிகை ஜாமான் குடுக்குறதுக்காக வந்தேன். நீ இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அது வந்து சித்தப்பா இங்க வேலைக்கு சேர்ந்துருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "வேலைக்கு சேர்ந்துருக்கியா? என்ன சொல்ற நீயி? இதையாவது நம்பலாமா? இல்ல இதுவும் பொய்யா?" "ஐயய்யோ! இல்ல, இல்ல. இது உண்மதான். நான் இந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்துருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன வேலைங்க? இங்க என்ன வேலை இருக்க போகுது?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்கல்ல முடியாம." "ஆமா, வயசான ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக என்னைய வச்சிருக்காங்க. அவைங்க வந்துட்டு வேலைய முடிச்சு வர வரைக்கும் நாங்க அவங்கள பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இந்த வேலையில நீ இருக்கியாம்மா? ரொம்ப முடியாம இருப்பாங்களே அவைங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் நீ செஞ்சு குடுக்கணுமே." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, பரவாயில்லைங்க. என்னால அங்க வீட்ல இருக்க முடியல. எங்க அம்மா பேச்ச கேட்டு நான் தேவையில்லாம என்னென்னமோ வேலை பார்த்துட்டேன். பண்ணதெல்லாம் தப்புன்னு எனக்கு தான் புரியுது. புரிஞ்சு என்ன பண்றது? வீட்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரொம்ப சங்கடப்படுத்திட்டேனே! இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஏதாவது ஒரு வேலையாவது போலாம். வீட்ல அம்மா என்னைய வீட்லயே இருக்க வேண்டாம். தண்டச்சோறுன்னு சொல்றாங்க. என்னால ஒரு வாய் சோறு கூட என்னால திங்க முடியல. சாப்பாட்டு செலவுக்காவது ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் இப்படி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்படியே பழனிக்கு அவ்வளோ தூரம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரவணன் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இங்க மயில் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுருக்கு. ஏன் இந்த பிள்ளைங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துறே கடவுளேன்னு சொல்லி நினைச்சிட்டு போறாரு. அப்பதான் கரெக்ட்டா சரவணனும் வராருங்க. "என்னம்மாம்மா இந்த ஏரியாவுக்கு என்ன டெலிவரி குடுக்க வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா சரவணா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் முகமெல்லாம் வாடியிருக்கு? ஏதாவது சித்தி ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இல்ல அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "சொல்லுங்க. ஏதாவதுனா பிரச்சனைனா சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மயில பார்த்தேன் நானு" அப்படின்னு சொல்றாங்க. "அவள பத்தி இங்க பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல சரவணா கொஞ்சம் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்குறேன். அவள பத்தி மட்டும் தயவு செய்து பேசாதீங்க. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா அது வந்து சொல்றத மட்டும் ஒரு நிமிஷம் கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு டென்ஷனா சொல்றாரு. "ஏன் இவ்ளோ சத்தம் போட்டு டென்ஷன் ஆனா நீங்க பேசவே மாட்டீங்களே! என்னாச்சு? என்ன அவளுக்கு என்ன வந்தது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வீட்ல தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "அவ எங்க வேலை சேர்ந்தா எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் அந்த அம்மா ரொம்ப ஒருத்தவங்க முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவிங்க அம்மா பேச்ச கேட்டு இப்படிலாம் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த புள்ள வருத்தப்படுது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு சாப்பாடு கூட வீட்ல வந்துட்டு ரொம்ப திட்டுவாங்களாட்ருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. இவளுடைய அம்மா தானே! அந்த அம்மா எல்லா வேலையும் பண்ணும். இவ தெரிஞ்சு தானே அந்த அம்மா பண்ண தப்புக்கெல்லாம் வந்து துணை போனா. பண்ணதெல்லாம் தப்புன்னு இப்ப தான் புரியுதாம்மா அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாண்டா பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. நீயே வந்துட்டு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்க. இந்த பொண்ணு வந்துட்டு சாப்பிட்ற கூட வழி இல்லாம வந்துட்டு சாப்பாட்டு கூட எங்க அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. 2 பேத்தையுமே 2 பேத்தையும் 2 விதமா பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுடா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்ண முடியும்? இவ்வளோ நாள் வந்துட்டு இவனால நம்ம வீட்ல அத்தன பேர் வந்துட்டு சங்கடப்பட்டு தானே உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும்? எல்லாம் தலையெழுத்து. இவள வந்து கல்யாணம் பண்ணது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லடா உண்மையாலுமே வந்துட்டு மாமா கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். இந்த வீட்ல எப்படி என்னன்னு சொல்லி விசாரிச்சு கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "விடுங்க விடுங்க மாமா. அதெல்லாம் நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன ஆகப்போகுது? அவ பண்ற நாடகத்தெல்லாம் என்ன பார்த்து நீங்க எதுவும் நம்பிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அதுக்கு இல்லடா" அப்படின்னு சொல்றப்போ, "போதுங்க மாமா நீங்க இதுக்கு மேல இவள பத்திலாம் எதுவும் பேச வேண்டாம். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரிடா வா போலாம் வா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அப்ப பழனிக்கு மனசே இல்ல. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் மனசு உறுத்தவும் செய்யுது இங்க. சரவணனுக்கு. சரவணன் யோசிக்கிறாங்க. இவ இப்படி பண்ண அவங்க வீட்ல அவ்வளோ தூரம் நம்ம பெரிய சப்போர்ட்டா வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி வந்து யோசிக்கவும் செய்றாரு. அப்போ வந்துட்டு சரி ஓகே என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நமக்கு டைவர்ஸ் கிடைச்சா சரி. அதுக்கப்புறம் இவளாரோ, நம்மளாரோ அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு கடையில போய் வேலை பார்க்க போறாரு. இருந்தாலுமே மனசு கேட்கல. எதுக்கு இப்படிலாம் போய் வீட்ல போய் இப்படி முடியாதவங்களுக்கெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு இருக்கணும். சாப்பாட்டுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது போய் வேலை பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு இது மாரிலாம் வேலை பார்க்குறாங்க? அவங்க முடியாதவங்க, நட தளர்ந்தவங்க, அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கவும் செய்றாங்க. அப்போ கரெக்ட்டா பாண்டியன் வராங்க. "ஏன்டா முகமெல்லாம் ஒரு மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரிப்பா அங்க பக்கத்துல இன்னொரு பக்கம் டெலிவரி குடுக்கணும். நீங்க வந்தீங்கன்னா கடைய விட்டுட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. போயிட்டு வந்துட்டுமாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரவணன் அதேபோல டெலிவரி எடுத்துட்டு போறாரு. போற வழியில கரெக்ட்டா மீண்டும் வந்து அஞ்சலிய பார்க்குறாங்க. அஞ்சலிய பார்த்தவங்க வந்துட்டு, "என்ன அஞ்சலி இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லி, "இல்ல பக்கத்துல கோயிலுக்கு போலான்ட்டு வந்தேன். அதான் சரி எல்லா பக்கம் கோயிலுக்கும் போக போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சரி சரவணா என்னாச்சு டைவர்ஸ் கேஸ்?" அப்படின்னு சொல்றாங்க. "அது அது வாக்குல தான் இருக்குது. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. போகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு நடுவுல இவ வேற இப்படி பண்ணிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. "யாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறா சரவணா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் நான் கட்னவள்ல, அதான் அந்த மயிலு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "இது மாரி அந்த வீட்ல போய் வேலைக்கு போயிருக்கா. கேட்காத வரைக்கும் ஒண்ணும் தெரியல. சரி இன்னைக்கு தான் மாமா அப்பயே தான் சொன்னாரு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சங்கடப்பட்டாரு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷம் அவரோட குடும்பம் நடத்தியிருக்கிறனால
கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா சரவணா, உன் மனசு இளகுன மனசு. நான் தான் சொல்கிறேனே, அவங்க வீட்டு பேச்சை கேட்டு அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருச்சு. மீண்டும் சேர்ந்து தான் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தா பாருவேன். இவ்வளோ ஆயிருச்சு, டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே அதுக்கு வந்து தெரிஞ்சு வந்திருக்கோம். அவங்க அம்மா அப்பா வந்து சாப்பாடு போடுறது கூட இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணு இனிமேல் எப்படி வந்து வச்சு காப்பாற்றுவாங்க? அந்த பொண்ணோட வாழ்க்கை பெரிய கேள்விக்குறி தான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் உணர்ந்திருப்பா. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நீ எதுக்கு மயிலோட சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ மனசு தான் கேட்க மாட்டேங்குது, அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்காக வந்துட்டு நான் சேர்ந்து வாழணும்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை சரவணா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு தப்பு யாருமே ஒருத்தவங்க சாரி கேட்குறாங்க அப்படின்னா, மனசார மன்னிப்பு கேட்குறாங்க, மனசார பண்ண தப்பை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, திரும்ப அது மாதிரி தப்பு யாருமே பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சான்ஸ் என்ன 10 சான்ஸ் கொடுத்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதை பற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் டெலிவரி கொடுக்குற கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரவணன், "அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதும்மா, வயிறெல்லாம் சரியில்லாத மாரி இருக்கு. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம்மா, நான் போய் தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. "ஏய் இருடா, ஏதாவது கசாயம் எங்கேயாவது போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவ லாக் பண்ணவும் செய்றாங்க. அவர் திரும்பவும் பழனியும் வராரு. வந்துட்டு, "அக்கா, சாப்பாடு குழம்பு வாசம் வெளியில வரைக்கும் சாம்பார் வாசம் அடிக்குதுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "நீ ஒருத்தன்டா, சாப்பிட்றா வாடா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, இப்போதாக்கா அங்க சாப்பிட்டேன் நானு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து சாப்பிட்டு இருந்திருப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு என்னடா, இன்னும் கொஞ்சம் இங்க சாப்பிட்டா போகுது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "சரவணன் எங்க?" அப்படின்னு சொல்லி, "அவன் என்னடா வந்தோனே என்னமோ வயிறு சரியில்ல அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்த காமிச்சுட்டு உள்ள போய் படுத்து தூங்க போயிட்டான்டா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? இப்பதான் போனானா? அப்பளவே போயிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்பதான் போனான்" அப்படின்னு சொல்றாங்க. கதவ தட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா சரவணன் வந்துட்டு உட்காந்து ஒரு மாதிரி ஃபோன பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரவணா சரவணான்னு கூப்பிடுறாங்க. கவனிக்கவே இல்ல. என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப தான் வந்துட்டு பழைய ஃபோட்டோ, மயில் இருக்கிற ஃபோட்டோ, இவர் இருக்க ஃபோட்டோ ஒண்ணா எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. "என்னடா மாப்ள, நான் சொன்னத மனசுல யோசிச்சுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா, நீ சொன்னப்ப எனக்கு கோவம் தான் வந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நெனச்சாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு அவங்க அம்மா பேச்ச கேட்டு அவ்வளோ தூரம் வந்து கேஸ் எல்லாம் குடுத்துறக் கூடாதுல்ல. அட்லீஸ்ட் அதெல்லாம் பண்ணாம இருந்தாவாவது மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு இது ஒரு சான்ஸ் இருந்திருக்குமே என்னமோ. இருந்தாலும் எந்த நம்பிக்கையில நான் அவளோட சேர்ந்து வாழ முடியும்? நெனச்சு பாருங்க. அவ பேசுறதெல்லாம் பொய்யா, நெசமான்னு நான் எப்படி ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்துட்டே இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சொல்றாரு பழனி, "அங்க தான் அந்த பொண்ணு திருந்திட்டான்னு நெனைக்கிறேன்டா. பேசுறதையே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா, அப்பா வந்து இவ்வளோ தூரம் வந்து பொய் பேச வச்சிருக்காங்க. அது நம்ம பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தப்ப உணர்ந்த மாரி தான் தெரிஞ்சுது" அப்படின்னு சொல்றாங்க. "இதே தான் அஞ்சலியும் சொன்னா" அப்படின்னு சொன்னாங்க. "அஞ்சலியா?" "அது ஆமாம்மா. நான் விரும்பும்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு நெனச்சோம். அதுக்கப்புறம் அது செட் ஆவல. வேற பக்கம் கல்யாணம் ஆயிருச்சுல்ல. இப்ப அவளும் வந்துட்டு வாழ்க்கையில இருந்து தான் வந்து நின்னுட்டுருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதான் சொல்றேனே, கல்யாணத்துக்கு அப்புறம் சில வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். சில வாழ்க்கை இது மாரி தான் கேள்விக்குறியா அமையும். எல்லாம் கடவுளுடைய முடிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஆமா, அந்த பொண்ணு எப்படி? அம்மா வீட்ல தான் இருக்கிறா மாமா. 2வது அலையன்ஸ்க்கு இது பார்க்குறாங்களோ என்னமோ, அத பத்தி தெரியல. நான் அத பத்தி எதுவும் கேட்கல. இப்ப தான் 2, 3 நாளா தான் நான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன் நானு. அவளும் இப்படிதான் சொன்னா. என் லைஃப் பத்தி நான் கேட்டேன். ஒய்ஃப் எங்க ஏதுன்னு கேட்குறப்ப தான் நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆயிருச்சு. அதனால தான் சொன்னேன் நானு. சொன்னப்ப தான் அவளும் சொன்னா, அதே போல தான். அவங்க அம்மா, அப்பா பண்ண ஃபோர்ஸ்னால தான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஒரு தடவையாவது சான்ஸ் குடுத்துட்டு சேர்ந்து வாழ்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆனா மாமா, என்னமோ மனசு தான் ஒரு மாரி கஷ்டமா இருக்குதே ஒழிஞ்சு, அவளோட சேர்ந்து வாழணும்லாம் மனசு கொள்ள மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவ எப்போ பொய் பேசுவான்னு சொல்லிட்டு நெனச்சுட்டே இருக்கிற மாரி தான் தோணும். அதனால தான் அதெல்லாம் பத்தி நான் யோசிக்கல. சரியா போயிரு விடுங்க. நீங்க இனிமேல் இது மாரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து அவள பத்தி எந்த விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லவும் வேண்டாம். தயவுசெய்து இனிமேல் என்கிட்ட நான் இங்க எதுவும் சொல்லணும்னு நெனைக்கவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா மாப்பிள, நீ இவ்வளோ தூரம் வந்து சீரியஸா எடுத்து யோசிப்பேன்னு நெனச்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி மாமா, இனிமேல் இத பத்தி எதுவும் சொல்லாதீங்க. சரி, நான் தூங்கட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சாப்பிடாமயே தூங்குற?" "இல்ல மாமா, பரவால்ல. நான் தூங்க போறேன். நாளைக்கு காலைல பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு சரவணன் போயிறாரு. பழனி இத யோசிச்சுட்டே வெளில வராங்க. அப்போ வந்துட்டு, "ஏன்டா நீயாவது சாப்பிட்டு போடான்னு" சொல்லி சொல்றாங்க கோமதி.